அம பார்வதீபதே மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஸ்ரீ கற்பக விநாயகம் பஜே மகா கணபதே. வள்ளி தேவசேனா காந்தஸ்மரணே ஜெய ஜெய சுப்பிரமணியம். பாலலா பீఠ நிலையே ஜெகதம்பிகே. சத்குரு கோவிந்த நாம சங்கீதனம் கோவிந்தா கோவிந்தா. ஆன்மீக மெய்யன்பர்களே, தாய்மார்களே, பக்தகோடிகளே, ராமநாதபுரம் மாவட்டம் நகர் அருள்மிகு மலர் வளர் காதலி என்ற 18 எம்பியா சமேத முத்துராமலிங்க சுவாமி ஆலயம். இந்த ஆலயமாகப்பட்டது கிபி 17ஆம் நூற்றாண்டு கால ஆலயம். இந்த கோயில் ஸ்தாபிக்கப்பட்டது விஜய ரகுநாத சேதுபதி அவர்களால் ஸ்தாபிக்கப்பட்டது. அவரும் தினசரி ராமேஸ்வரம் ராமநாதரை சென்று வழிபட்டு தான் உணவு அருந்துவார். அவர் இந்த மாதிரி செல்லும் போது அவருக்கு இந்த மழை காலங்கள், இந்த புயல், இந்த மாதிரி காலங்களில் அவர் தரிசனம் பண்ண முடியாமல் இருக்கனால அவர் அந்த சுவாமிகிட்ட கேட்டார், என்னால் தரிசனம் பண்ண முடியல அப்படின்னு. அதுக்கு அந்த சுவாமியே கனவுல இந்த மாதிரி ராமேஸ்வரம் கோடி கிணத்துல, கோடி தீர்த்த கிணத்துல எலுமிச்சம்பழம் போடுவேன். அந்த எலுமிச்சம்பழம் ராமநாதபுரம் ஈசான்ய கிழக்கு மூலையில் ஒரு கிணத்துல எலுமிச்சம்பழம் அங்கனக்குள்ள ஆலயம் எழுப்பும் கனவுல சொன்னதுக்கப்புறம் இந்த ஆலயத்தை அவர் எழுப்பினார். டெய்லி இங்கே பூஜை பண்ணும்போது ராணி அவங்களுக்கு கொஞ்சம் இடையூறு ஏற்பட்டதால அவர் வலது கையை பங்கப்படுத்திட்டார். இந்த மாதிரி நான் தெரியாமல் தவறு செஞ்சுதான் சொன்னதுனால நான் சுவாமியே அம்பாள் கையை விழ வச்சு அந்த ராணிக்கு வலகையை கொடுத்து இந்த மாதிரி பண்ணது. இந்த ஆலயம் 300 ஆண்டு காலம் பழமையானது. இந்த ஆலயத்தை இப்போ நாங்கள் திருப்பணி பண்ணிகிட்டு இருக்கோம். வரும் 3/11/2022 மகா கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. ஆன்மீக மெய்யன்பர்கள் பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சுவாமி அம்பாளின் பிரசாதம் வலுவிட்டுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மீண்டும் சொல்கிறோம், 3/11/2025 அன்று மகாபெரு கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. சம்பரோஷ மகாபெரிய கும்பாபிஷேகம் நடைபெறுகிறது. அனைவரும் கலந்து கொண்டு பிரசாதம் பெற்றுமாறு கேட்டுக்கிறார்.